எனக்கு சில தண்டனை கொடுக்க வேண்டும், அதற்காக எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொண்டேன். துறவியாகிய நான் என் நாக்கு ஒரு கீரைக்கு அடிமையாகிவிட்டதே, 2ஆம் நாள் கீரை இருக்கிறதா என்று எப்படி நான் கேட்கலாம்? அது சரியா முறையா? இனி சில நாட்கள் நான் பட்டினியாய் இருக்கிறேன் என்றார். உண்ணா நோன்பை முடித்து கொள்ள மாட்டினுடைய சாண உருண்டையை நெல்லிக்காய் அளவு உட்கொண்டு இந்த இனி எதற்கும் அடிமையாகக்கூடாது என்றார். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் பல்வேறு ஆன்மீக விஷயங்களை சிந்தித்து வரக்கூடிய நாம் அவ்வப்போது அற்புதமான பலாச்சொலையை உண்பது போல பல்வேறு மாணிக்கத்தை மரகதத்தை கோர்த்து மணிமாலை உண்டு பண்ணுவது போல இந்த ஆன்மீக கடலில் முத்தெடுக்கக்கூடிய நாம் 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு பெரியவா என்று மக்கள் ஆராதனை செய்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய சிறப்புக்களை பெருமைகளை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில மகோ உன்னதமான அற்புதமான செய்திகளை உங்களோடு பகிரப்போகின்றேன். ஒரு முறை 3-4 நாட்கள் கடந்து பெரியவர் உணவருந்தாமல் அமர்ந்திருக்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம், வியப்பு. யாரும் அவரிடத்தில் போய் ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேட்டு விட முடியாது. மேலாளர் தொடங்கி சமையற்கலைஞர் வரை அத்தனை பேருக்கும் மன அழுத்தம், வருத்தம். இப்படி பெரியவர் தன்னை கட்டை கட்டையாக உடலையும் உடம்பையும் வருத்தி கொண்டு கொலை பட்டினியாக இருக்கிறாரே என்கின்ற சிந்தனை. ஒருவர் மட்டும் தயங்கி தயங்கி கேட்க பெரியவர் விடை சொன்னார். எனக்கு சில தண்டனை கொடுக்க வேண்டும், அதற்காக எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொண்டேன். நம்முடைய உடம்புகளில் இந்த வார்த்தை கேட்டவுடனே ஒரு ரசாயன மாற்றம் வரும். பெரியவர் தனக்குத்தானே தண்டனையா, என்ன செய்கை என்று. ஒன்றுமில்லை, இது மாதிரி மகான்கள் பிக்ஷ உணவருந்த போது ஒரு நாள் பெரியவருடைய உணவில் கீரை வகை ஒன்று சேர்க்கப்பட்டது. அதை அருந்திய பெரியவர் மகிழ்ந்து மறுநாள் பிக்ஷையின் போது இன்றைக்கும் கீரை இருக்கிறதா என்று கேட்டுவிட்டார். 3வது நாள் அந்த சமையற்கலைஞர் உணவில் கீரை சமைத்ததோடு, பெரியவா உங்களுக்கு பிடிச்ச கீரை இன்னைக்கு வச்சுருக்கேன் விதவிதமா என்று சொல்லி பரிமாறிவிட்டார். 4வது நாள் தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்கள் முடிந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்தவுடன் பெரியவா யோசிக்கின்றார். துறவியாகிய நான் என் நாக்கு ஒரு கீரைக்கு அடிமையாகிவிட்டதே, 2ஆம் நாள் கீரை இருக்கிறதா என்று எப்படி நான் கேட்கலாம்? அது சரியா முறையா? இனி சில நாட்கள் நான் பட்டினியாய் இருக்கிறேன் என்றார். எல்லோரும் கண்ணில் நீர் வந்து இப்படி ஒரு மகானா என்றபோது தன் உண்ணா நோன்பை முடித்து கொள்ள மாட்டினுடைய சாண உருண்டையை நெல்லிக்காய் அளவு உட்கொண்டு இந்த இனி எதற்கும் அடிமையாகக்கூடாது என்றார். இப்படிப்பட்ட ஒரு மகான். அதுக்கு நேர் எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தித்திக்கும் தீபாவளி திருநாளுக்கு முன்பு பெரியவரை தீபாவளி அன்று கூட்டம் அதிகமாக இருக்குமே என்று பெரியவருடைய பரமபக்தர்களாகிய ஒரு தம்பதியர் ஆத்ம சுத்தத்தோடும் மடி ஆச்சாரங்களோடும் நல்ல சீம்பாலில் திரட்டிப்பாலை செய்து கொண்டு பெரியவரை தரிசிக்கப் போகிறார்கள். ஒரு புது பாத்திரத்தில் வைத்து பெரியவரை சேவித்து, பெரியவா ரொம்ப நான் மடி ஆச்சாரமாக, பெரியவா ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்காக திரட்டிப்பால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னார். அதை புன்முறுவலோடு கேட்டுக்கிட்ட பெரியவா அதை அக்செப்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டார். குகனுக்கு ராமன் கொடுத்த தேன் மீன் மாதிரி அக்செப்ட் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பல பக்தர்களை அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த தம்பதியவரே கூப்பிட்டு இந்த மடத்து வாசலில் ஒரு 10-12 குழந்தைங்க விளையாடுறது பாரு, அது கையில் இந்த திரட்டிப்பாலை கொடுத்துருன்னு உள்ளே போயிட்டார். இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். நம்ம ரொம்ப மடி ஆச்சாரமாக சீம்பால் வாங்கி மாடு கண்ணு போட்ட சமயத்தில் கிடச்சதை சுண்ட காய்ச்சி ரொம்ப கொண்டு வந்திருக்கோம் நியமத்தோடு, இப்படி பெரியவா பண்ணிட்டாளேன்னு. அன்றைக்கி சாயந்தரம் மாலையில் பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்த போது இவாளும் வாங்கிட்டு விடைபெற்று செல்வதற்கு பெரியவாள்கிட்ட அனுமதியை பார்த்த போது பெரியவா கேட்டாலாம்,
ஒரு சேர பல சந்தோஷம் நடந்ததை நீ கண்ணால் பார்த்துருக்கியா? ஒரு சேர பல சந்தோஷம் ஒன்றுமே புரியலையே பெரியவா. நீ கொண்டு வந்த திரட்டிப்பாலை சாப்பிட்ட போது அந்த குழந்தைங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தியா? எல்லாம் உனக்கு என்ன சொன்னது? ரொம்ப தேங்க்ஸ் மாமி, ரொம்ப தேங்க்ஸ் மாமி அப்படின்னு யாருடைய உந்து சக்தியும் இல்லாமல் உள்ளத்திலேருந்து சொன்னது பாரு. அதுதான் கோடி ரூபாய்க்கு டெபாசிட். எப்படி பெரியவருடைய 2 எக்ஸ்ட்ரீம் பாருங்க சார். அவர் எல்லாத்துலேயும் ஒரு விசித்திரம் வித்தியாசம். நம்ம திருச்சி தேசிய கல்லூரி உங்களுக்கு தெரியும். இப்போ மெயின்கார்டு கேட்டுக்கிட்ட அந்த இந்திரா காந்தி காலேஜ் தேசிய கல்லூரி வளாகத்தை ஒட்டி, நான் சொல்கிறது 68 69களில்னு நினைக்கிறேன், பெரியவா முகாமிட்டிருக்கா. எல்லாரையும் அருளாசி கொடுத்துட்டு சாயந்தரம் சத்சங்கம் மாதிரி பெரியவாளுடைய உபன்யாசம் இருக்கும். அதை கேட்டுட்டு போகும்போது எல்லாருக்கும் தலைவாழை உணவு போட்டு சாப்பாடு. 2-3 நாளில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்தோடனே தொன்னை அதில் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. பெரியவா சொன்னாலாம், என்னுடைய பிக்ஷாவந்தனத்துக்கு மற்ற எதை குறைச்சாலும் குறைச்சிக்கோங்கோ, இந்த சாயந்தரம் நீங்கள் எடை போட்டு சாப்பாடு போடுறதை நிறுத்திடாதீங்கோ. ஏன்னா இந்த தொன்னையில் கொடுக்கறது எனக்கு உடன்பாடு இல்லை. மனிதன் வயிறார சந்தோஷப்படுற ஒரே இடம் சாப்பாடு தான். நீங்கள் அது முடியும்னா நான் முகாமை கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் முடியும்னா நான் முகாமை கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா அப்படின்னு சொல்லி புறப்படலாங்கிற மாதிரி ஆயத்தை பார்த்தாராம். அந்த நிர்வாகிகள்லாம் கண்ணீர் விட்டு அழுது, தனக்கு தன்னுடைய வசதி, தன்னுடைய பணிவிட, தன்னுடைய உணவு முறையை குறித்து சொல்லக்கூடிய ஞானிகள் மத்தியில் இப்படி வந்தவாளுக்கு வயிறார உணவிட வேண்டும், அந்த உயர்ந்த விஷயம். அண்மையில் கூட நம்ம முசிறியிலேருந்து நாமக்கல் போகிற பகுதியில் மகேந்திர மங்கலம்னு அந்த இடத்துல தான் பெரிய பாலபாடம் படித்தா. சின்ன வயசில் கும்பகோணத்தில் துறவியாகி அங்கே போனதுக்கப்புறம் நிறைய மனிதர்கள் சந்திக்கிறாங்கன்னு, படிப்புக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு மகேந்திரமங்கலத்தில் வந்து மணலில் எழுதி படித்து சந்தி பண்ண இடங்களெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் ஒரு ஐயங்காராத்து மாடியில் தான் அவர் தங்கியிருக்கார். அதே அந்த அக்ரஹார தெருவில் ஒருத்தர் நியமத்தோடு அவருக்கு பூஜை பண்ணுறார். இன்னொரு வேத பாடசாலை கூட அங்கே முசிறி பெரியவாளுடைய உறவினர் நடத்துகிறா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாடம் சொல்லி கொடுத்தவா இந்த குழந்தை விளையாட்டாக ஏதோ பண்ணுறதுன்னு மறுநாள் சில கேள்வி கேட்டிருக்கு. நடத்த வேண்டிய பகுதியிலேருந்தும் பதில் சொன்னதுக்கப்புறம் சொல்லி கொடுக்க வந்த வாதியார்கள் மறந்துட்டாலாம். இப்படி அந்த தெய்வத்தின் குரல் தந்த மகா பெரியவருடைய அதிசய அற்புதங்களை நினைப்பதே ஆனந்தம். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் பெரியவருடைய அருளும் பரிபூர்ண கடாட்சமும் கிடைக்கட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.